நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட எத்தனையோ சமுதாயங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறது. பலம் நிறைய பெற்ற ஆதி சமுதாயத்தை போன்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அறிவாற்றலும் உடல் பலமும் எல்லா நிலைகளிலேயுமே உயர்ந்த சமுதாயங்கள் எத்தனையோ உலகத்திலே வாழ்ந்திருந்தாலும் ஆயுளில் ஆக குறைந்த எண்ணிக்கையிலே பெற்றிருக்கிற ஒரு சமூகம், உடல் பலத்திலேயும் குறைவை பெற்றிருக்கிற ஒரு சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசி காட்டுகிறான், வெளியான சமுதாயத்திலேயே நீங்கள் தான் மிக உயர்ந்த சமுதாயம். வேற எந்த நபிக்கும் வேற எந்த நபியினுடைய உம்மத்திற்கும் கிடைக்காத பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு வழங்கினார். நீங்கள் தான் வெளியான சமுதாயத்தில் குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் வெளியான சமுதாயத்திலே ஆகச் சிறந்த மனிதர்கள். ஆகச் சிறப்பான ஒரு சமுதாயமாய் அல்லாஹ் இதை அமைத்தது மட்டும் அல்லாமல் முன் சென்ற மக்கள் ஆயுள் அதிகம் கொடுக்கப்பட்டவர்கள். நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துல வாழ்ந்த அழைப்பு பணி கொடுத்த ஆண்டு மட்டும் 950 வருஷமா. 950 வருஷம் ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழுகிறார் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு தூரம் ஆயுள் கொடுக்கப்பட்ட நபர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பாதையிலே போகிற போது ஒரு பெண் ஒரு மரத்தடியிலே அமர்ந்து அழுது கொண்டிருப்பால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காரணம் கேட்பார்கள். அவர் சொல்லுவாள், என்னுடைய மகன் இறந்து விட்டார். உன்னுடைய மகனுடைய வயது என்ன என்று கேட்கிற போது சொல்லப்படும், என்னுடைய மகனுடைய வயசு 300. என் மகனுடைய வயசு 300 வயசுதான் ஆச்சு. அதுக்குள்ளே என்னுடைய மகன் என்னை விட்டு இறந்து விட்டாளே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த மூதாட்டி அந்த தாயை பார்த்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள், 300 வயது கொடுக்கப்பட்ட உன்னுடைய மகனை நினைத்து நீ அழுகிறாய், பின்னால் ஒரு சமூகம் வரும், அவருடைய ஆயுட்காலம் என்பது 60 70 தான். 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் மட்டுமே ஆயுளை கிடைத்த ஒரு சமூகம் வரும். அதை நினைத்து நீ மகிழ்ச்சிகள் என்று சொல்லுகிற போது அந்த மூதாட்டி சொல்லுவாள், 60 70 வருஷம்னா அது நான் இருக்கிற இந்த மரத்தடியிலே என்னுடைய வாழ்நாளை நான் கழித்து விடுவேன்.